வெற்றி நியூஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 9 வருஷமா இந்த பணியை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு பின்னாடி இருந்து உதவி புரிந்த இவ்வளவு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் பக்கபலமா இருந்து உங்களை வழிநடத்திய அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு இந்த மேடை ரொம்ப புதுசா இருக்கு. எவ்வளவோ மேடைகள்ல எவ்வளவோ கைகளுக்கு முன்னாடி எவ்வளவோ அமைச்சர்களுக்கு முன்னாடி நான் அவார்டு வாங்கினாலும் எனக்கு இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் மத்தியில நான் அவார்டு வாங்குறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதுவும் இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கிற என்னோட சகோதர சகோதரர்கள் மத்தியில வாங்குறதுல ரொம்ப 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 பெருமையா நினைக்கிறேன். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு மட்டும். நிறைய பேரண்ட்ஸ் நிறைய இடத்துல இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களே பொழைக்கிறாங்களே இவங்க நம்ம எப்படி பாதுகாக்க போறோம், என்ன பண்ண போறோம், நமக்கு பின்னாடி எப்படி இவங்களை வாழ போறாங்க, யாரு பாத்துக்க போறாங்கன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்றைய என்னோட தாய் மொத்த கொண்டு அவங்க எல்லாரும் தாய் தகப்பன் இல்லாம அவங்களால வாழ முடியும்னா அவங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? தன்னம்பிக்கையின் தைரியம் மட்டும் இருந்தா பத்தாது, அதோட சேர்ந்து படிப்பும் இருக்கணும். எங்க போனாலும் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஒன்னால வாழ முடியுங்கிறத உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணாலும் ஒரு சில பேர் அதை புரிஞ்சுப்பாங்க, நம்ம லைஃப் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச இன்னும் 99% வீட்டை விட்டு வெளியில வராம 4 சொல்றதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. நான் இப்ப பேசுறது வெளியில வந்தவங்களை பத்தி பேசல, வீட்டை விட்டு வெளியில வர முடியாம இருக்கவங்க பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தினமும் ஒரு 50 பேராவது மாற்றுத்திறனாளிகளை பாக்குறேன். ஆனா அதுல 49 பேரு எங்களால படிக்க முடியல, எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கல, எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல, யாரும் பக்கபலமா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே இல்லைன்னாலும் நம்ம தான் நம்மளோட முயற்சியால நம்ம வெளியில வர முயற்சி பண்ணணும். அதுக்கு பக்கபலமா இருந்து தூண்டுதலா இருக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான். தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்க படிக்கிறதா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வேலை பாக்குறேன்னு நினைக்க சொன்னாலும் தயவு செஞ்சு அவங்கள முடக்கி போட்டுடாதீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுமோ, உனக்காக நான் இருக்கிறேன், நீங்க பக்கபலமா சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில தைரியமா வாழ முடியும். இந்த ஒரு கோரிக்கை உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வைக்கிறேன். எந்த சூழ்நிலையும் அவங்க படிப்பை நிப்பாட்டிடாதீங்க. உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு படிக்க வைங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கபலமா சைட்ல ஒரு கைத்தொழிலையும் கத்து கொடுத்துருங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு கூடை பின்றதா இருக்கலாம், பூ வெட்டுறதா இருக்கலாம், சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்கா கூட இருக்கலாம். அது பின்னாடி அவங்களுக்கு பக்கபலமா இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு சொந்த ஊர் தென்காசி. நான் இப்ப ஊர் விட்டு ஊர் இந்த சென்னையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா எனக்கு எங்க அம்மா கொடுத்த சப்போர்ட் தான். ஒரு காலகட்டத்துல எங்க அப்பா ரொம்ப பயந்து சொல்லுவாங்க, ஆனா என் மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி. தொட்டதுக்கெல்லாம் நான் விழுந்துருவேன். அப்ப நடக்கும்போது நான் விழுந்துருவேன். எங்க அப்பா அப்பெல்லாம் நடக்காதம்மா, நீ நடந்தாலும் விழுந்துருவேன்னு தான் சொன்னாரே தவிர விழுந்தா நீ எழுந்திரிமா நான் பக்கபலமா நிக்கிறேங்கிற வார்த்தையை அவர் சொல்ல மறந்துட்டாரு. ஆனா அப்படிப்பட்ட இடத்துலயும் நான் தமிழ் லிட்டரேச்சர் முடிச்சேன். அதுக்கப்புறம் டிடி போர்ட் டெக்ஸ்டைல் பப்ளிஷிங் முடிச்சேன். அதுக்கப்புறம் டெய்லரிங் முடிச்சிருக்கேன். அதுவும் NCVல நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு ஆர்ஜேவா கிட்டத்தட்ட 2019 இருந்து நான் ஆன்லைன் FM ஆர்ஜே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது அதர்வைஸ் நான் இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நியூஸ் ரீடிங்கும் முடிச்சிருக்கேன். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஆர்ஜே வித் விஜே இது என்னோட லைஃப்ல என்னோட பேருக்கு பக்கத்துல இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை. ஆர்ஜேவா கிட்டத்தட்ட 2019 இப்ப வரைக்கும் நான் இருந்துட்டேன். ஆனா விஜயாவும் ரொம்ப 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 ஆசை. அதுக்குண்டான ஸ்டெப்பையும் நான் இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷமா போட்டேன். இதை சீக்கிரமா நான் விஜயாவும் ஆயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நான் எங்க அம்மா வச்சு நான் இதெல்லாம் வரைக்கும் நான் எந்த ஒரு இடத்துல நான் பேசினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இடத்துல பக்கத்துல நிக்கிறது. நான் ஒவ்வொரு நாள் காலேஜுக்கு போகும்போதும் எங்க அப்பா சொல்வாரு, எதுக்குமா படிக்கிற, நீ படிச்சு என்னமா பண்ண போற, சரி வீட்லயே இரு அப்படிம்பாரு. ஆனா எங்க அம்மா சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மத்தவங்க மாதிரி நீ படிக்க போகாத,
மத்தவங்க மாதிரி ஏனோட காலேஜுக்கு போகாத. போனோமா சும்மா 4 பேர்ட்ட அட்டடிச்சமா வந்தோமான்னு இருக்காத. உன்னோட லைஃப் நீ படிச்சா மட்டும்தான் நீ நிம்மதியா வாழ முடியும். சோ நல்லா படி, உங்க அப்பாவுக்கு படி. ஏன்னா எங்க அப்பாவுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, மத்த பிள்ளைங்கள மாதிரி அவார்டு வாங்கணும், டிவில எல்லாம் வரணும்னு ரொம்ப பெரிய ஆசை. அப்படி போராடி போராடி ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. அப்படி நான் எனக்கு சொல்லி சொல்லி அனுப்புனதுனாலதான் நான் வாங்கின அவார்டு அந்த நேஷனல் அவார்டு. சோ அது எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட எஃப்எம்காக மட்டும்தான் நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே நான் எவ்வளவு அவார்டு வாங்கினேன்னு கூட எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கும் தெரியாது. ஆனா அந்த அவார்டு மட்டும் வீட்டோட சுகத்துல மட்டும் மாட்டிருக்கோம். ஏதோ என் பிள்ளை எதோ சாதிக்குது, எதுக்காகவோ போட்டோ வாங்குறது, எதுக்காகவோ அவார்டு வாங்குறது மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக தான், இதுக்காக தான் நான் வாங்குறேன்னு எங்க வீட்டுல உண்மையிலே சொல்றேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா அந்த போட்டோ பாக்குற நேரம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷத்தை இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா அனுபவிப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். சோ உங்களோட குழந்தைகள் 4 பேர் மத்தியில கெட்டா நிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை நான் ரெக்வஸ்டா கேட்கிறேன், படிக்க வச்சிருங்க. என்னால முடியல, பணம் இல்ல, வழிகள் இல்ல, கூட்டு போறதுக்கு வழிகள் இல்லைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவன் நமக்கு 10 அடி பக்கபலமா இருந்து நகர்த்தி வைப்பாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அதே நம்பிக்கையில உங்களோட பேரண்ட்ஸ் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கிறேன்.